அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு செய்தி வியூ வெல்கம் பேக் டு another vlog. இன்றைக்கி வந்து நோம்பு ஹஜ் பெருநாள். ஸோ நாங்கள் வந்து ஹஜ் பெருநாள் தொழுகிறதுக்கு எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தஃப்னாவில் இருக்கிற பெரிய பள்ளி, ஸோ கத்தார்லேயே பெரிய பள்ளி அப்படின்னு சொல்லலாம். அந்த பள்ளிக்கு தான் வந்து நாங்கள் வந்து தொழுவு போய்கிட்டு இருக்கோம். யார் யார் போகிறோம்னா, நான் இஸ்மாயில் ப்ரோ, அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு தொழுதுட்டு அப்படியே நம்ம ஏதாவது ஒரு ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு அதே மாதிரியா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி வந்து பெருநாளை வந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ பெரிய பள்ளியில் போயிட்டு இது வந்து நான் வந்து 3ஆவது தடவை துருவ போகிறேன். அப்புறம் நீங்கள் எத்தனாவது தடவை போகிறீங்க? 4 தடவை போயிட்டாரு. இப்போ 4 தடவை போயிட்டீங்க. ஓகே, நம்ம வந்து 3ஆவது தடவை போகிறோங்க. சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நோம்பு பெறனா, அப்புறம் ஹஜ்ஜு பெறனா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ஹஜ்ஜு பெறனா, இப்போ ஒரு ஹஜ்ஜு பெறனா போய்கிட்டு. ஆமாம். அப்புறம் வந்து என்னென்னாக்கா, நீங்கள் ஒரு தடவையாவது வந்து வாங்க இந்த பள்ளிக்கு வந்து தொழுது பாருங்கள். உண்மையிலே வந்து பெரிய பள்ளி சூப்பராக இருக்கும். அதுவும் உள்ளாக்க வேறு லெவலில் இருக்குது. எத்தனையோ தூண்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ரோ? ஓகே, காட்டுவோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்படியே நான் பேக் கேமரா போடுறேன். தக்பீர் ஓதிக்கிட்டு அப்படியே போவோம். ஓகே கைஸ், இப்போ எல்லா மக்களும் வந்து பள்ளியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். தொழுகிறதுக்கு அங்கே தக்பீர் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பெரிய இதாக இருக்கு. மனையா நான் ஒரு தடவை வரும்போது ஜாயிர் நாயக்கர் வந்தார் ப்ரோ. வந்து தண்ணி எடுத்தாச்சு. அப்படியே நம்ம ஒரு இடத்த பார்த்து போயிட்டு அப்படியே உட்கார வேண்டியதான். தக்பீர் ஒதுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? வாங்க போவோம். அப்படியே எங்கேயே தொழுதுறோமா? இங்கே இது ஒரு இடத்த பார்த்து ஐக்கியமாக
الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه தொழுகை வைக்க போகிறாங்க. நேரமாகுது. மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 4:56 4:58க்கு தொழுகை அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது தொழுகிறதுக்கு. அப்படியே நாங்கள் வந்து வெளியில் உள்ள அந்த வராண்டாவில் வந்து உட்காந்துருக்குறோம். இன்னும் 2 நிமிஷத்தால் வந்து தொழுகை வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? மக்கள் வந்து நல்லா நிறைய கூட்டம் வந்துருக்குது. ஆனால் போன இதில் இருந்து இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது கூட்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட போயிட்டாங்க. அதனால ஓகேங்களா, அப்படியே உட்காந்துருக்கோம். தொழுகை வச்சோன்னு தொழுதுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளாக்க போயிட்டு பார்த்துட்டு அப்படியே போகலாம். الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر வந்து அல்ஹம்துலில்லாஹ் 2 ரக்காயத் வந்து தொழுதாச்சு பள்ளியில். இப்போ வந்து குத்பா ஓதுறாங்க. அதை நம்ம வந்து நல்லா கவனமாக கேட்கணும். ولله الحمد أيها المسلمون هذا اليوم يوم مبارك من أيام الله العظيمة ومواسمه. ஆமாம், அப்போ தான் அது கொஞ்சம் லாங்காக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஓகே, தொழுதாச்சு. தொழுதுட்டு முசாப் செஞ்சாச்சு. அப்படியே நம்ம லேசாக நம்ம பள்ளிக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் கைஸ். அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். எல்லா மக்களும் தொழுதுட்டு அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காட்சிகளை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலிமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? கைஸ், இப்போ நம்ம வந்து கத்தார்லேயே இருக்கிற பெரிய பள்ளிக்குள்ளே தான் வந்து நான் வந்து நிற்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தொழுதுட்டு எல்லோரும் கை கொடுத்துட்டு முசாப் செஞ்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து உள்ளாக்க அங்கே கடைசியில் போயிட்டு நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படியே வாங்க போவோம். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தூணுலையுமே வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு தேவைன்னாக்கா நமக்கு தண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி குடிச்சிட்டு அந்த பாட்டிலையும் அப்படியே அந்த இடத்துல வச்சிட்டோம்னாக்கா இங்கே வேலை பார்க்குறவங்க வந்து இந்த ஒர்க்கர்ஸ் கிளீனர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அப்படியே பேக்கில் தூக்கி போட்டுட்டு, அதாவது எம்டி பாட்டிலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே வாங்க ஃப்ரெண்டில் வாங்க, நம்ம வந்து இமாமுடைய இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து மீடியா இருக்குதுங்க. மீடியானா கத்தார் டெலிவிஷன் இருக்குது பாருங்கள். அதில் இருந்து 2 கேமரா வந்து இங்கே 2 கேமரா இல்லை, 1 2 3 4 5 6 கேமரா கிட்ட வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கத்தார்லேயே வந்து மெயின் பள்ளி அப்படின் போது இங்கே நடக்கிற பெருநா தொழுகையை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து இங்கே வந்து எப்போயுமே வந்து கேமரா வச்சுருப்பாங்க. நான் அந்த கேமரா உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எஸ், இங்கே பாருங்கள்.
இங்கே வந்து அந்த கத்தார் டெலிவிஷனுடைய கேமரா ஃபுல்லாமே வந்து ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குது சரிங்களா. அங்கே ஒரு கேமரா இருக்கா. அதுக்கப்புறம் மேலே இமாம் வந்து நம்ம குத்துபா ஓதுவார் பாருங்க. குத்துபா ஓதும்போது அவருக்கு மைக்கு இல்லையா, அந்த மைக்குமே வந்து இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அங்கே ஒரு மைக் வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம கத்தார் டெலிவிஷனில் வந்து அவங்க வந்து லைவ் டெடிகேஷன் பண்ணும்போது அந்த இதில் வந்து சவுண்டு வந்து நல்லா கேட்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் இமாம் வந்து தொழுகும்போது அவர் ஃபேஸை கவர் பண்ணாப்புல ஒரு கேமரா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வச்ச கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 10,000 கேமரா இருக்குது பாருங்கள். 10,000 கேமரா 102p கேமரா. ஸோ அந்த கேமராக்குரிய லென்ஸு வந்து அங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்டில் வாங்க பார்ப்போம். ஸோ கைஸ் இதுதான் வந்து நம்ம இமாம் தொழுகை வைக்கக்கூடிய அந்த இடம். பாருங்கள் அங்கே ஃப்ரண்ட்லேயுமே வந்து கேமரா இருக்கு. அங்கே வந்து 2 மைக்கு வச்சுருப்பாங்க சரிங்களா. 2 மைக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமாம் வந்து அந்த ஓதிட்டு நம்ம இது ஓதுறாங்களா சூறா ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்கல்ல, பக்கத்துலேயுமே வந்து இன்னொரு இமாமும் வந்து அவருக்கு வந்து சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து கேமரா தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா. அப்பப்போ வந்து லைவ் டெடிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த பெருநாளுடைய தொழுகையுமே வந்து லைவாக வந்து பண்ணியிருப்பாங்க, டெடிகேஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இப்போ வந்தோம் அப்படியே பார்த்தோம், உண்மையிலே அழகாக இருக்குது. கத்தாரில் இருக்கிறதுல பெரிய பள்ளியில் நம்ம வந்து உங்களுக்காக வேண்டி தனி vlog எடுத்து நம்ம காட்டிட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதோடைய இதெல்லாம் ஹைலைட்லாம் என்ன தெரியுமா, அந்த அந்த சீலிங் லைட் இருக்குது பாருங்கள். அந்த சீலிங் லைட்டு தான் இதில் ஹைலைட்டு. அது வேறு லெவலில் இருக்குது கேஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு லைட்டுமே வந்து எந்த அளவுக்கு வட்டமாக போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் கேமராவில் பார்க்கும்போது சின்னதாக இருக்குது உங்களுக்கு, நாங்கள் நேரில் பார்க்கும்போது நல்ல பெருசாக இருக்குது ஓகேங்களா. ஓகே அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்டில் பார்ப்போம். அப்படி பாருங்கள், ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு கலரில் ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் வச்சு செஞ்சுருக்காங்க. அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து எப்படியுமே டிஜிட்டல் கிளாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம இங்கிலீஷ் டைமும் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அரபிக் காலண்டர் இங்கிலீஷ் காலண்டரும் இருக்குது சரிங்களா. இமாம் போகிறது பார்த்தீங்களா, இமாம் போகிறதுக்கு இந்த படியில் இருந்து ஏறி அப்படியே பின்னாடி வழியாக போய் இங்கே வர்றாரு பார்த்துக்குங்க. அவர் போகிற இதுதான் இங்கே தான் இருக்குது. எஸ் இங்கே பாருங்கள், நம்ம பள்ளியை விட்டு வெளியில் வந்தோம், எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பாருங்களேன். மாஷா அல்லாஹ். സ്ഥലം കാണുന്നുണ്ട്, പക്ഷെ ഞാൻ വിചാരിച്ചു വെച്ചിരിക്കുന്ന ഖത്തർ ഷോപ്പിങ്ങിൻ്റെ അതിലാണ് ലേഡീസ് കയറണമെന്നാണ് വിചാരിച്ചത്. ആ ഓക്കെ, അല്ലല്ലോ നേരെ ഓപ്പോസിറ്റ്. ലേഡീസ് കയറി പോകുന്ന ഡോറിൻ്റെ 3 ലേഡീസ്